வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கடலை மாவு யூஸ் பண்ணாம 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணி எல்லாம் ஒரு பெரிய டப்பால மிக்சர் பண்ண போறோம். எல்லா வயசுல இருக்கிறவங்களுக்கும் சாப்பிடறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப வெக்கேஷன் வேற ஸ்டார்ட் ஆயாச்சு, குழந்தைங்க வீட்டுல இருப்பாங்க. அவங்க எப்பயுமே சொல்ற ஒரே விஷயம், போர் அடிக்குது, ஏதாவது சாப்பிடக்கூடு. நம்ம தொடர்ந்து என்னதான் பண்ணி கொடுக்கறத நம்மளும் யோசிப்போம். அதே நேரம் சாயந்தரம் காஃபி குடிக்கும் போது நம்ம கூட கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு காஃபி குடிக்க மாட்டோமா அப்படின்னு நமக்கும் தோணும். எண்ணெயில பொரிக்கிறது அவ்வளவு உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கறனால நம்மளும் அவாய்ட் பண்றோம். இந்த மாதிரி எந்த கில்ட்டியும் இல்லாம சூப்பரான நல்ல மொறுன்னு டேஸ்டியா இருக்கக்கூடிய மிக்சர் ஈஸியா எப்படி பண்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, கடலை மாவு சேர்க்காத குறைந்த எண்ணெயில பண்ணக்கூடிய இந்த மிக்சர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது போல மெல்லிஸ் அவல் எடுத்துக்கணும். பேப்பர் அவல் சொல்லுவோம் இல்லையா, அது இது வந்து நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்கணும். இதுல வந்து ஃபைன் டஸ்ட் மாதிரி இருக்கும். அதோட நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வறுக்கும் போது வந்து அது கருத்து போயிடும். அப்புறம் நமக்கு அவலோட கலரும் மாறிடும். இப்போ இதுல இந்த கப்லயே 5 கப் அவல் நான் எடுத்துட்டு இருக்கேன். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சம் நல்லா அகலமான கடாயா இருந்தா நமக்கு வறுக்கிறது ஈஸியா இருக்கும். நம்ம அந்த சலிச்சு வச்ச இந்த 5 கப் அவலையும் இந்த கடாயில சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஃபிளேமை சிம்ல வச்சுட்டு இதை நம்ம வறுத்துக்கணும். நல்லா மொறுன்னு வர வரைக்கும் வறுக்கணும். கலர் மாறிடக்கூடாது. கைவிடாம அப்படி வறுத்துக்கலாம். மெல்லிஸ் அவலே எடுத்துக்கோங்க. நம்ம திக்கான அவல் இருக்கு இல்லையா, உப்புமா பண்ற அவல், அதை எடுத்தோம்னா வறுபடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அது ரொம்ப நேரம் வறுத்தோம்னா கலரும் மாறிடும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளவு வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி பேப்பர் அவல் தான் வந்து இதுக்கு நல்லா இருக்கும். இந்த அவலை நல்லா வறுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் வறுத்திருக்கேன். நல்லா வறுப்பட்டு இருக்கு. அதே நேரம் பாருங்க, நல்ல வெள்ளையா இருக்கு, கலர் மாறாம இருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க, நல்ல மொறுன்னு ஆயிருக்கு பாருங்களேன். பாருங்க, நல்லா அப்படியே தூள் ஆகுது பாருங்க. இது சூடு ஆறும் போது இன்னும் நல்லா மொறுன்னு ஆகும். நம்ம 2 அவல் எடுத்து வாயில போட்டு பார்த்தாலும் நமக்கு தெரியும் நல்லா வறுபட்டு இருக்கு, நல்லா மொறுன்னு இருக்கு அப்படின்னு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப இதை வேற பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம அவல் அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே பவுல்ல 4 பவுல் வந்து பொரி அளந்து எடுத்துட்டு இருக்கேன். அதையும் இந்த கடாயில சேர்த்துக்கலாம். இதையும் இப்ப லோ ஃபிளேம்ல நல்ல மொறுன்னு வர்ற வரைக்கும் வறுத்துப்போம். அவலும் பொரியும் வந்து ஈக்குவலா சேர்க்கணும் அப்படிங்கறது இல்ல. நமக்கு ஒருவேளை அவல் ரொம்ப பிடிக்கும்னா அதை கூட சேர்த்து பொரியை கம்மி பண்ணிக்கலாம், இல்ல பொரியை அதிகமாகவும் நம்ம சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இதையும் வந்து கலர் மாறாம நல்ல மொறுன்னு வர்ற அளவுக்கு கைவிடாம நம்ம வறுத்துக்கணும். அவலை விட பொரி வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து வறுபட்டுடும், நல்லா வந்து மொறுன்னு ஆயிடும். பொரியும் பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துல நல்லா வறுபட்டாச்சு. நல்ல மொறுன்னு வந்திருக்கு, கலரும் மாறாம இருக்கு. பாருங்களேன், இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே பவுடர் ஆகுது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நம்ம வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துப்போம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம். 5 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 2 உடைச்சு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க. நம்ம அவல் பொரியெல்லாம் எடுத்தோம் இல்லையா, அதே பவுல்ல 1 பவுல் வந்து நான் வேர்க்கடலை எடுக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வேர்க்கடலை வந்து இந்த அளவு சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, நமக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா புரோட்டீன் ரிச் இல்லையா, கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அப்படிங்கறனால கொஞ்சம் எப்பவுமே தாராளமா சேர்ப்பேன். இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வறுபடும் போது கருவேப்பிலையும் நல்லா மொறுன்னு நல்லா வறுபட்டுடும். இதோட ஃபிளேவரும் வந்து இந்த மிக்சர்ல வந்து நல்லா இருக்கும். ஸ்டவ் ஃபிளேமை சிம்ல வச்சுட்டு வறுத்துக்கணும். ஏன்னா வேர்க்கடலை வந்து உள்ள வரைக்கும் நல்லா வறுபடணும், இல்லைன்னா மேல நல்லா டார்க்கா ப்ரௌனா கூட ஆயிடும், உள்ள வந்து பச்சையா இருக்கும். அப்ப சாப்பிடும் போது அவ்வளவு நல்லா இருக்காது, பச்சை வாசனையோட இருக்கும். வேர்க்கடலை பாருங்க எப்படி சத்தம் கேட்டு பொரியுது பாருங்க, படப்படன்னு பொரியுது பாருங்க. இந்த ஈரமெல்லாம் போய் நல்லா மொறுன்னு நல்லா ஃப்ரை ஆகணும். அப்பதான் நமக்கு இது மிக்சர்ல கலக்கும் போது டேஸ்டாவும் இருக்கும். கருவேப்பிலையும் பாருங்க நல்லா மொறுன்னு ஆக ஆரம்பிச்சாச்சு. இதுல வந்து பெருங்காய பவுடர் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். என்கிட்ட தீந்துடுச்சு, ஒரு 1/4 டீஸ்பூன் தான் இருக்கு, அதுதான் நான் இப்ப சேர்க்கிறேன். நீங்க வந்து நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து ஒரு 50% வறுபட்டாச்சு பாருங்க, அப்படியே கிராக்ஸ் கூட வருது. அதே பவுல்ல 1 பவுல் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். லோ ஃபிளேம்ல வச்சு இதையும் வறுத்துக்கணும். அந்த பொட்டுக்கடலை எல்லாம் வறுபடுறதுக்குள்ள நம்ம வேர்க்கடலையும் வந்து நல்லா வறுபட்டு வந்துடும். இந்த பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதோட அளவெல்லாம் வந்து நம்ம விருப்பம் தான்.
நமக்கு ரொம்ப பிடிக்கும்னா நிறைய சேர்த்துக்கலாம், இல்ல பிடிக்காது அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், இல்ல கம்மியாவும் சேர்த்துக்கலாம். ஆனா இதெல்லாம் போடும்போது டேஸ்டும் நல்லா இருக்கும், கொஞ்சம் புரோட்டீனும் கிடைக்கும் அப்படிங்கறனால கொஞ்சம் அதிகமா சேர்ப்பேன். இல்லைன்னா வெறும் வறுத்த பொரியும் வறுத்த அவலும் நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது நடுவுல ஒரு கிரன்ச்சினஸ் நமக்கு கிடைக்கும், ஒரு டேஸ்டும் நல்லா இருக்கும். பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துப்போம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு மஞ்சள் பொடி நம்ம இது தாளிப்புலயே சேர்த்தாதான் அவுல்லையும் பொரியலையும் வந்து நல்லா சேரும். நம்ம அதுக்கப்புறம் லாஸ்ட்ல சேர்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கலந்த பிறகு உப்பு வந்து ஈக்குவலா வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஒரு பக்கம் உப்பு அதிகமா ஒரு பக்கம் அதிகம் கம்மியா அந்த மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம வறுத்த அவுல வந்து இந்த அகலமான பவுல்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். வறுத்த பொரியும் இதுலயே சேர்த்துக்கலாம். நம்ம தாளிச்சு வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை பொட்டுக்கடலை மிளகா வத்தல் எல்லாத்தையும் இந்த பொரியோட சேர்த்துப்போம். இதை இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சேர்த்திருக்கிறது எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா உப்பு வந்து நம்ம வேர்க்கடலை பொட்டுக்கடலை வறுக்கும் போது நம்ம சேர்த்தோம், தாளிப்புல சேர்த்தோம் இல்லையா, இந்த மஞ்சள் பொடியும் உப்பும் ஈவனா எல்லாத்துலயும் கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகணும். அதனால கொஞ்சம் நல்ல ஜென்டிலா கலந்து விட்டுப்போம். நம்ம மிக்ஸ் பண்ண இந்த அவலும் பொரியும் வந்து நல்லா மஞ்சளாயிடும். அதாவது இந்த மஞ்சள் ஃபுல்லா ஈவனா மிக்ஸ் ஆயிடும். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இதுல சேர்த்திருக்கிற உப்பு மஞ்சள் பொடி அதெல்லாமே வந்து ஈவனா நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இதோட டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனா நல்லா இருக்கும். நல்லா கொஞ்சம் சர்க்கரையை நல்லா அப்படி தூவி விட்டணும். இதை வந்து நல்லா அப்படி குலுக்கி விடணும். குலுக்கி விட்டோம்னா ஈவனா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆயிடும். சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க இப்ப கொஞ்சம் சூடா இருக்கு. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா 20-25 நாள் வரைக்கும் சூப்பரா மொறுமொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப சூடு ஆறுட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். மொறுமொறுன்னு டேஸ்டியான மிக்சர் சர்விங்க்கு ரெடி. பாருங்க கடலை மாவு சேர்க்காம 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில எவ்வளவு மிக்சர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பவுல் ஃபுல்லா வந்திருக்கு, இந்த பாட்டில் ஃபுல்லா வந்திருக்கு. இப்ப இந்த அவல் மிக்சரை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இது வந்து நம்மளும் பண்றோம். அதே நேரம் மகாராஷ்டிரால பாத்தீங்க அப்படின்னா சிவுடா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லார் வீட்லயும் இது எப்பயுமே பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. அருமையா இருக்கு, சந்தோஷமா சாப்பிடலாம். நிறைய எண்ணெய் இருக்கோ, நமக்கு ஒத்துக்காதோ, எருக்களிக்குமோ அந்த மாதிரிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. வீட்டுக்கு யார் இருந்தாலும் காஃபி டீயோடயும் நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்து நம்ம அப்படியே மிக்சராகவும் நம்ம சாப்பிடலாம். சாயந்தர நேரம் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மிக்சர்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பொடியா கட் பண்ண வெங்காயம், பொடியா கட் பண்ண தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு கொஞ்சமா லெமன் புழிஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வெளியெல்லாம் சாட்டுன்னு வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். பேல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும், ஃபில்லிங்காவும் இருக்கும். ஈவன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இது லேசான ஒரு பசி வரும்போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். டிராவல் பண்றோம் அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி பண்ணி கையில எடுத்துட்டு போகலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த மிக்சர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். உங்களுக்கும் சரி உங்க வீட்டு குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். சம்மர்ல நம்ம டிராவல் கண்டிப்பா பண்ணுவோம், எங்கேயாவது டூர் போவோம், அந்த மாதிரி நேரத்துல கூட நம்ம கையில எடுத்துட்டு போகலாம். டைம் பாஸ் அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.